ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஃபெப்ரவரி முடிய போது அடுத்து மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போனா வேறு என்ன அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ மார்ச் மாதம் வரப்போகிற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒவ்வொரு பிராண்டுகிட்டதும் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் மாதம் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் இந்த சீரிஸ்க்கான லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர மார்ச் 9ஆம் தேதி இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக ரெட்மி நோட் 11 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. இந்த ரெட்மி நோட் 11 சீரிஸில் ரெட்மி நோட் 11 அண்ட் நோட் 11s அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அதே மாதிரியே இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ்லையும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக்ஷீட் வைஸ் பெரிய லெவலில் வித்தியாசங்களே இருக்க போது கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்ற மாதிரியான இந்த சிமிலரான ஃபீச்சரோட தான் வரப்போகுது. ஒன்லி பர்ஃபார்மன்ஸில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்க போகுது. இதில் ரெட்மி நோட் 11 ப்ரோ 4G ஸ்மார்ட் ஃபோனாக Mediatek Helio G96க்கான சிப்ஸோடையும், ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 695 அப்படின்ற இது ஒரு 5G சிப்ஸோடையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பிரைசிங்கில் ரெட்மி நோட் 11 ப்ரோ 15 to 18K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்காகவும், ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காகவும் வர மார்ச் 9ஆம் தேதி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. லான்ச் டேட்டை அஃபிஷியலாக ரெட்மி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் மார்ச் 9ஆம் தேதி வரப்போகுது. ரெட்மி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதே ஃபோனை போக்கோ பிராண்டிங் கிட்ட கொஞ்சம் நாளில் கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த வரிசையில் தான் ரெட்மி நோட் 11 ப்ரோ இந்த மார்ச் 9ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதே ஃபோனை அப்படியே போக்கோ பிராண்டிங் கிட்ட மார்ச் எண்டில் நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ 4G இல்லை 5Gன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் போக்கோ X4 ப்ரோ 5G அப்படின்ற நேமில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் வர February 28ஆம் தேதி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் மார்ச் எண்டில் கொண்டு வர போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ல பார்த்த அதே ஃபீச்சர் Snapdragon 695 120 Hz AMOLED 108 மெகா பிக்சல் கேமரா அதே ஃபீச்சரோட ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போற பிரைஸ் செக்மெண்ட்டை விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியான பிரைசிங்க்கு இந்த போக்கோ பிராண்டிங் கீழே போக்கோ X4 ப்ரோ 5G அப்படின்ற நேம்ல கொண்டு வருவாங்க. லான்ச் மோஸ்ட்லி மார்ச் எண்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து போக்கோ கிட்ட இருந்து எல்லாரும் ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கக்கூடிய போக்கோ F4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெட்மி K50 கேமிங் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இந்த போக்கோ F4 GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இந்த ரெட்மி K50 கேமிங் எடிஷன் இப்போ தான் ரீசெண்டாக சைனாவில் அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த மார்ச் மாதம் எண்டில் போக்கோ F4 GT லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இல்லை மிடில் இந்த போக்கோ F4 GT நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே, 20 மெகா பிக்சல் செல்ஃபி, Snapdragon 8 Gen 1 இல்லைனா Snapdragon 888க்கான ப்ராசஸர், 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான இந்த ஃபீச்சர்லாம் பேக் பண்ணி மார்க்கெட்டில் ரொம்பவே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 40 to 45K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை Snapdragon 8 Gen 1க்கான சிப்போட இந்த 45Kக்கும் கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இல்லை ஒருவேளை Snapdragon 8 Gen 1க்கு பதிலாக Snapdragon 888க்கான சிப்பை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் இன்னுமே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த போக்கோ F4 GT ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ரெட்மி அண்ட் போக்கோவுடைய அண்ணன் ஷவுமி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஷவுமி 12X அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரியல்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் கேமரா சென்ட்ரிக்காக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக இந்த ஷவுமி 12X ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இன்க்ளூட் பண்ணி ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். அண்ட் இந்த கேமராவுடைய சென்சார் சோனி IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் ஃபோனா 4500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி 30,000க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த Xiaomi 12X அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை நாம சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த Xiaomi 12X ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம்.
அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M33 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 64 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா அண்ட் எக்ஸினோஸ் 1200 அப்படின்ற அவங்களுடைய ஓன் சிப், 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங், இந்த மாதிரியான பேக்கேஜை கொடுத்து அண்ட் 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த சாம்சங் கேலக்ஸி M33 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி இது கன்ஃபார்ம் தான். இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இன்னுமே சாம்சங் கேலக்ஸி M23 இல்லைனா F23 அப்படின்ற நேம்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக கிடைக்கல. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருதா வரலையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சாம்சங் கேலக்ஸி M33 கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் நம்ம எல்லாரும் ரொம்பவே அவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மார்ச் மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி போன மாதம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான LTPO AMOLED டிஸ்பிளே, 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரிபிள் ரியர் கேமரா அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, Snapdragon 8 Gen 1 அப்படின்ற இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் அண்ட் 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஒரு சூப்பரான பேக்கேஜை பேக் பண்ணி 60,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த OnePlus 10 Pro இந்த மார்ச் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ OnePlus ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்ச் மாதம் OnePlus 10 Pro நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மாதம் எந்த பிராண்டுக்கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் வருதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாவது நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். என்ன பிராண்டுன்னு கேட்குறீங்களா? வேறு என்ன, நம்ம ரியல்மி தான். ரியல்மி கிட்ட இருந்து இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக மினிமம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. மேக்ஸிமம் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றியுமே பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரியல்மி 9 ஸ்மார்ட் ஃபோனுக்காக தான் நிறைய பேர் ஆவலாகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 48 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்பை பேக் பண்ணி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட் சார்ஜிங் மாதிரியான இந்த பேக்கேஜோட அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளேவோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ரியல்மி 9 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரியல்மி 9 ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இன்னும் ஒரு மாதம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடும். அடுத்து இதே ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி GT Neo 3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்டும் நிறையவே இப்போ இன்டர்நெட்டில் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை மார்ச் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு அப்படின்னா இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, Snapdragon 888 பவர் ஸ்மார்ட் ஃபோனாக 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான பேக்கேஜோட அண்டர் 35K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இந்த மார்ச் மாதம் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் இந்த ரியல்மி GT Neo 3 நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி நாம் இப்போ பார்த்த இந்த பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஐக்யூ, மைக்ரோமேக்ஸ், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ மாதிரியான நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இந்த மார்ச் மாதம் பெருசாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த எல்லா பிராண்டு கிட்ட இருந்தும் இப்போ தான் ரீசெண்டாக புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது லான்ச் பண்ணாங்க. அதனால் உடனே இந்த மார்ச் மாதம் இந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து புது ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். பட் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் இந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய அடுத்த புது ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இன்னைக்கு வீடியோவில் இந்த மார்ச் மாதம் நெக்ஸ்ட் லான்ச்சுக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்ததில் இருந்து இதில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ரொம்பவே அவலாக வெயிட் பண்ணுறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.